அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சவுதி மினி vlog. இன்றைக்கி ஒரு சொதப்பல் வீடியோ பார்க்கலாமா? என்ன ஆச்சுன்னா மோமோ செஞ்சுருந்தாங்க. அது வந்து சும்மா கெச்சப் வச்சு சாப்பிட்டு தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இல்லை, மோமோஸ் சட்னி இல்லாமல் இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு சட்னி செய்கிறதுக்காக போனேன். ஒரு பேனில் ஒரு தக்காளி 4-5 பூண்டு 2 காஞ்ச மிளகா வச்சு பாயில் பண்ணுறதுக்கு விட்டேன். ஆனால் வந்து வித்தின் 5 மினிட்ஸ் நான் மறந்தே போயிட்டேன். இது சட்னி வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் சொல்லிட்டு துணியும் மடிக்கிறதுக்காக போனேன். அண்ட் வித்தின் 1 hour ஆகிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன். சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை அடுப்பில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சட்டி வந்து இதளவுக்கு தீஞ்சு எடுத்துருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து என்ன நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கற்று இது சட்டி இப்போ கழுவுறத கை போதும் ஆகிடும். சரிங்க, பேக் டு ரெசிபி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு பேன் வச்சு அதில் 2 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீ வந்து கொஞ்சம் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து கெச்சப் ஆட் பண்ணால் ஒன்று வந்து ரெட்டு கலர் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவில் வந்து ஆரஞ்சு மாதிரி தெரியுது, ஆனால் இன் ரியலில் வந்து ரெட் கலரில் தான் இது சட்னி இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபோன் கேமரா குவாலிட்டி அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, மோமோஸோட சட்னி ரெடி. லாஸ்ட்டாக வந்து ஜாமா கழுவுறது தாங்க மீதி. பை பை.